இந்த மாதத்துக்காக கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனம் इस महीने के लिए परमेश्वर ने हमें दिया हुआ प्रतिज्ञा वचन என்னாகமத்தின் புஸ்தகம் गिनती की पुस्तक அவனுடைய 6வது அதிகாரம் उसके 6वां अध्याय 24, 25, 26. மூன்று விதமான காரியங்களை இந்த இடத்துல நான் வாசிக்கிறோம். यहाँ पर 3 प्रकार की बातें लिखी गई हैं. ஆண்டவராகிய கர்த்தர் यहोवा परमेश्वर மோசேயை அழைத்து मूसा को बुलाकर மோசே இடத்துல சொல்லுகிறார், मूसा से कहता है நீ உன் சகோதரனாகிய ஆரோனையும் तू तेरा भाई हारून को ஆரோனுடைய குமாரர்களையும் அழைத்து हारून के पुत्रों को बुलाकर அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், उनसे कहने का कार्य ये है இஸ்ரவேல் ஜனங்களை நீ ஆசீர்வதிக்கும் போது तुम जब इजरायलियों को आशीर्वाद दोगे, இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் என்னவென்றால், इजरायलियों को जो आशीर्वाद देते हुए आशीर्वाद क्या होगा? கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். यहोवा तुझे आशीष दे और तेरी रक्षा करे. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். यहोवा तुझ पर अपने मुख का प्रकाश चमकाए और तुझ पर अनुग्रह करे. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். यहोवा अपना मुख तेरी ओर करे और तुझे शांति दे. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது इजरायलों को आशीर्वाद करते समय இப்படி தான் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் इसी प्रकार तुम्हें आशीर्वाद देना है. என்று மோசே இடத்துல சொல்லி ऐसे मूसा से कहकर மோசே ஆரோனோடு ஆரோனுடைய குமாரரோடு சொல்லுகிறார், मूसा हारून और हारून के पुत्रों से कहता है நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது तुम जब इजरायलियों का आशीर्वाद दोगे, நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை, तुमको इन वचनों से आशीर्वाद दिया करना है. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். यहोवा तुझे आशीष दे और तेरी रक्षा करे. கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு கிருபையை கட்டளையிட கடவர். यहोवा तुझ पर अपना मुख का प्रकाश चमकाए और तुझ पर अनुग्रह करे. கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மீது பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். यहोवा अपना मुख तेरी ओर करे और तुझे शांति दे. இது மூன்று விதமான ஆசீர்வாதம். ये 3 प्रकार की आशीर्वाद. முதலாவது கர்த்தர் நம்மை காப்பாற்றி ஆசீர்வதித்து காப்பாற்றுகிறார். परमेश्वर पहले हमें आशीष देता है और रक्षा करता है. மாத்திரமல்ல தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிருபையை கொடுக்கிறார். परमेश्वर अनुग्रह देता है மாத்திரமல்ல சமாதானத்தை கட்டளையிடுகிறார். और उतना ही नहीं शांति भी देता है. இந்த மூன்று விதமான ஆசீர்வாதங்களை ஜனங்களுக்கு கூற வேண்டும். 3 प्रकार के आशीर्वाद तुम लोगों को दिया करना. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மையும் நமக்குண்டான எல்லாவற்றையும் பாதுகாக்கிறார். परमेश्वर हमारा सब कुछ सभी को परमेश्वर बाड़ा बांध कर रक्षा करता है. கர்த்தர் உனக்கு கிருபை அருளுவார். परमेश्वर तुमको अनुग्रह करे. கர்த்தர் உனக்கு சமாதானத்தை தருவார். यहोवा परमेश्वर तुझे शांति दे. எல்லா ஆசீர்வாதங்களும் உள்ளடங்கி இருக்கிறது. सारा आशीर्वाद उसी में बसा हुआ है. இந்த வார்த்தைகளினாலே ஜனங்களை ஆசீர்வதிங்கள் என்று சொல்லுகிறார். इसी वचनों से इजरायलियों को आशीर्वाद दिया करना. வேதத்தில் अनेक இடங்களில் நாம் வாசிக்கிறோம், कई जगह पर हम पढ़ते हैं உமது முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணு, अपने मुख का प्रकाश हम पर चमका दे. உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் போது நாங்கள் ரட்சிக்கப்படுவோம். अपना मुख का प्रकाश हम पर चमकाते समय हम उद्धार पाएंगे. ஆனபடினால கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்ம மேல் பிரகாசிக்க பண்ணும் போது इसलिए यहोवा परमेश्वर जब अपना मुख हम पर चमकाएगा, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ரட்சிப்பு உண்டாகிறது. हमारे जीवन में एक उद्धार होती है. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டாகிறது. हमारे जीवन में एक छुटकारा होती है. வேதத்தில் வாசிக்கிறோம், पवित्र परमेश्वर में हम शास्त्र में हम पढ़ते हैं உமது அடியேன் மேல் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி मुझ दास पर अपनी मुख का प्रकाश चमका दे உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். और अपनी विधियां मुझे सिखा दे. हम கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்ம மீது பிரகாசிக்க பண்ணும் போது यहोवा परमेश्वर जब अपनी मुंह की चमक हम पर प्रकाश करेगा, ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம், परमेश्वर के लोगों के जीवन में एक आशीर्वाद ஒரு பாதுகாப்பு, और एक रक्षा, தேவனுடைய கிருபை, परमेश्वर का अनुग्रह, தேவ சமாதானம், परमेश्वर का शांति, இதெல்லாம் கிடைப்பதை மாத்திரமல்ல ये सब केवल नहीं ஆண்டவர் சொல்லுகிறார், बल्कि परमेश्वर कहता है, தாவீது சொல்லுகிறார், दाऊद कहता है உம்முடைய முகத்தின் ஒளியை என் மேல் பிரகாசிக்க பண்ணு, अपना मुंह की चमक मुझ पर चमका दे, பிரகாசிக்க பண்ணி உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். अब मुझे अपनी विधियां सिखा. பிரமாணங்கள் வாசிக்கிறோம் வேதத்திலே, पवित्र शास्त्र में कई विधियां पढ़ते हैं, வாக்குத்தத்தங்களை வாசிக்கிறோம், प्रतिज्ञा वचन पढ़ते हैं. அநேகர் சொல்லுவார்கள், आज कई लोग कहते हैं வேதத்தை எத்தனை முறை வாசித்தாலும் புரிய
மாட்டேங்கிறது. पवित्र शास्त्र को मैं कितने बार भी पढूं समझ में नहीं आता है. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பிரமாணங்கள் நமக்கு புரிய வேண்டுமானால், यदि यहोवा की विधियां हमें समझना है तो, கர்த்தருடைய வேத வசனம் நமக்கு புரிய வேண்டுமானால், यदि परमेश्वर का वचन हमें समझ में आना है तो, கர்த்தருடைய கிருபை நமக்கு வேணும். परमेश्वर का अनुग्रह हमें अवश्य है. ஆண்டவருடைய தயவு நமக்கு வேணும். यहोवा की दया हमें अवश्य है. இந்த தேவ தயவு கிருபை நம்மோடு கூட இருக்கும்போது, जब ये परमेश्वर का अनुग्रह और दया हम पर होगी, பரிசுத்த ஆவியானவர் வேதத்தின் மகத்துவங்களை நமக்கு விளக்கி தருவார். पवित्र परमेश्वर अपने पवित्र शास्त्र की महत्वता को हमें समझाएगा. அப்ப தேவனுடைய கிருபை எவர்களுக்குள்ளே இருக்கிறதோ அவர்கள் கர்த்தருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறார்கள். जिसके ऊपर परमेश्वर की अनुग्रह है वह पवित्र शास्त्र की विधियों को समझ लेते हैं. தேவனுடைய முகம் எவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறதோ, जिनके विरोध यहोवा का मुंह है, அல்லது எவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் தம்முடைய முகத்தின் ஒளியை பிரகாசிக்க பண்ணாது இருக்கிறாரோ, जिनके जीवन में परमेश्वर अपने मुंह की चमक प्रकाशित नहीं करता, அவர்களுடைய வாழ்க்கையில் நெருக்கமும் சிறுமையும் உண்டாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. उनके जीवन में दबाव और गरीबी होगी. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில आज हमारे जीवन में நெருக்கமும் இல்லாமல் சிறுமையும் இல்லாமல் यदि कोई प्रकार की गरीबी भी ना होते हुए, कोई संकट भी ना होते हुए, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமானால், आशीष भरी हुई जिंदगी जीना है तो, தேவனுடைய பிள்ளைகள் கேட்க வேண்டிய ஒரு காரியம், परमेश्वर के लोग एक बात मांगना है. ஆண்டவரே நம்முடைய முகத்தின் ஒளியை என் மேல் பிரகாசிக்க பண்ணு. हे परमेश्वर अपने मुंह का प्रकाश मुझ पर चमका दे. உம்முடைய முகத்தின் ஒளியை என் மேல் பிரகாசிக்க பண்ணு. अपने मुंह का प्रकाश मुझ पर चमका दे. கர்த்தருடைய முகத்தின் ஒளி ஒரு மனுஷன் மீது மனுஷின் மீது பிரகாசிக்கப்படும் போது, जब किसी स्त्री या पुरुष पर यहोवा के मुंह का चमक प्रकाशित होवे, அந்த மனுஷன் ரட்சிக்கப்படுகிறார். वो व्यक्ति उद्धार पाता है. உம்முடைய முகத்தின் ஒளியை என் மேல் பிரகாசிக்க பண்ணு. अपने मुंह का प्रकाश मुझ पर चमका दे. அப்பொழுது நான் ரட்சிக்கப்படுவேன் என்று தாவீது சொல்கிறார். तब मैं उद्धार पाऊंगा करके दाऊद कहता है. முகத்தின் ஒளி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ரட்சிப்பை கட்டளையிடுகிறது. मुंह की प्रकाश किसी व्यक्ति को उद्धार करता है. வானத்திலிருந்து சடுதியான ஒரு வெளிச்சம் உதித்தது. अचानक आकाश में से एकाएक एक ज्योति आई. தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தும்படியாய் கடந்து போய்கிட்டு சவுல், जो यहोवा के लोगों को सताने के लिए जा रहा था, वो शाऊल அந்த சடுதியான வெளிச்சத்தினால் பார்வை இழந்தார். उस एकाएक हुई ज्योति में वो अपनी नजर खो बैठा, அந்த வெளிச்சம் அவனை ரட்சிப்புக்குள்ள நடத்தினது. और वो ज्योति उसे उद्धार की और अगुवाई किया. அவன் தான் பாவி என்பதை ஒத்துக்கொண்டார். वो खुद मान गया कि मैं पापी हूँ. அநேகர் தங்கள் வாழ்க்கையில எத்தனை பாவங்கள் இருந்தாலும், आज कई लोग अपने जीवन में कितने भी पाप क्यों न हो, எத்தனை இடருக்கான காரியங்கள் இருந்தாலும், कितना ये ठोकर का कारण क्यों न हो, அவருடைய வாழ்க்கையில் அது பெரிதாய் தெரியவில்லை. उनके जीवन में वो कुछ बड़ा नहीं लगता है, மனசாட்சி மழுங்கி போயிருக்கிறது. क्योंकि उनकी मन जो है फिसल गया है. இந்த கூர்மையான மனசாட்சி நமக்குள்ள வேண்டும். हमारे अंदर एक तेज भावना होना अवश्य है. கூர்மையான மனசாட்சி நமக்குள்ள உண்டாக வேண்டுமானால், हमारे अंदर एक तेज विवेकता होना है तो, கர்த்தர் தம்முடைய முகத்தின் ஒளியை நம்மில் பிரகாசிக்க பண்ண வேண்டும். परमेश्वर यहोवा अपनी मुंह की प्रकाश हम पर चमका दे. அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு ரட்சிப்பு உண்டாகிறது. तब हमारी जीवन में उद्धार होगी. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய முகத்தின் வெளிச்சம் நம்மில் பிரகாசிக்க பண்ணும்போது, जब यहोवा की मुंह की प्रकाश हम पर चमका जाएगा, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ரட்சிப்பு உண்டாகிறது. हमारे जीवन में उद्धार होगी. நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்து காப்பாற்றுகிறார். हमारे जीवन को परमेश्वर आशीष देता है और रक्षा करता है. நம்முடைய வாழ்க்கையில கிருபையை தருகிறார். हमारे जीवन में अनुग्रह भी देता है, வாழ்நாள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை தருகிறார். और जीवन भर परमेश्वर हमें शांति भी देता है. வேதத்துல வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் சூழ்ந்து கொள்ளுகிறார். परमेश्वर यहोवा धर्मी को आशीष देकर अपनी करुणा से उसे घेर लेता है. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு பாதுகாப்பு கொடுக்கிறார். यहोवा के द्वारा आशीष पाए हुए लोगों को परमेश्वर एक रक्षा देता है. அந்த பாதுகாப்பு தான் காருண்யம் என்னும் கேடகம். वही रक्षा जो है कारुण्य की डाल. தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளவு கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு சம்பாதித்தாலும், भले कितनी भी कठिन मेहनत करे, प्रयास करे, कमाए, கர்த்தருடைய பாதுகாப்பு இல்லாவிட்டால் நாம் அதை அனுபவிக்க முடியாது. यदि यहोवा की रक्षा ना हो तो हमें उसे अनुभव नहीं कर पाएंगे. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தால், यदि परमेश्वर हमें आशीर्वाद करे, கர்த்தர் நம்மை பாதுகாக்கவும் செய்கிறார். हमें रक्षा भी करता है. அதனால தான் கர்த்தர் சொன்னார், इसलिए परमेश्वर ने कहा, ஆரோனிடத்தில் சொல்லி, हारून से बोल, ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது जब तुम लोगों को आशीर्वाद दोगे அது சொல்ல வேண்டிய முதல் காரியம், तो
सबसे पहला ये कहना, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவே. यहोवा तुझे आशीष देकर तेरी रक्षा करे। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறார். यहोवा परमेश्वर हमें अपना आशीर्वाद देता है। கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேதனை இல்லாத ஆசீர்வாதம். यहोवा के आशीर्वाद में दुख नहीं है। நாம் நீதிமான்களாய் இருப்பவையானால் यदि हम धर्मी हैं, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். परमेश्वर यहोवा में आशीर्वाद देता है। கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது? परमेश्वर का आशीर्वाद किस प्रकार होती है? தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है, கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கு மத்தியிலும் தேவனுடைய பிள்ளைகளை கீர்த்தி புகழ்ச்சியுமாய் வைக்கிறார். परमेश्वर यहोवा अपने लोगों को सारे लोगों के बीच में कीर्ति और प्रशंसा के साथ रखता है। தேவனுடைய பிள்ளைகள் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். तू शहर में भी आशीर्वाद पाया रहेगा और बाहर भी आशीर्वाद पाया रहेगा। உன் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படு. तेरे गर्भ के फल आशीष पाएंगे। தேவனுடைய பிள்ளைகள் உன் மாடுகளின் பெருக்கம், ஆடுகளின் மந்தை எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. तेरे तबेले में, तेरे भेड़शाला में जो भी जानवर होंगे सब आशीष पाएंगे। அப்ப ஆடு மாடு என்று சொல்லும்போது நம்ம ஆடு மாடு வளர்க்கவில்லை. हम कोई गाय या बकरी नहीं पालते हैं। ஆடு மாடு வளர்க்கிறவர்கள் அந்த ஆடு மாடுனாலே தங்கள் குடும்பத்தை பிழைப்பூட்டுகிறார்கள். जो गाय और भेड़ बकरी पालते हैं वो उसी के द्वारा अपने परिवार को गुजरन करते हैं। தேவனுடைய பிள்ளைகள் நாம் வியாபாரம் செய்கிறோம், வேலை செய்கிறோம், தொழில் செய்கிறோம். हम नौकरी करते हैं, व्यापार करते हैं, धंधा करते हैं, सब करते हैं। கர்த்தர் சொல்லுகிறார், लेकिन परमेश्वर कहता है, உன் வேலையை நான் ஆசீர்வதிப்பேன், मैं तेरे काम धंधा को आशीष करूंगा, உன் வியாபாரத்தை நான் ஆசீர்வதிப்பேன், तेरे व्यापार को मैं आशीर्वाद करूंगा, நீ கையிட்டு செய்கிற தொழிலை நான் ஆசீர்வதிப்பேன், तेरे हाथों की कमाई को मैं आशीर्वाद करूंगा। உன்னை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் வேதனை இல்லாத ஆசீர்வாதம். तेरे तुझे मैं जो आशीर्वाद दूंगा उसमें वेदना नहीं होगी। உன் வீட்டில் உள்ள மாவு பிசைகிற தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. तेरे घर में जो रोटी आटा गूंदने की जो बर्तन है उसमें आशीर्वाद होगी। தேவனுடைய ஆசீர்வாதம் களத்துல தானியம் குறையாது. आप परमेश्वर का आशीर्वाद यह है कि भंडार में धान्य की कमी ना होगी। ஆலையில திராட்சை ரசம் புரண்டு ஓடு. रसगुंड में दाख मधु का रस बह निकलेगा। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்களை வருகையிலும் ஆசீர்வதிப்பார், போகையிலும் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आने में भी आशीर्वाद करेगा, जाने में भी आशीर्वाद करेगा। இதெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதம். ये सब परमेश्वर का आशीर्वाद है। கர்த்தர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவே. यहोवा तुझे आशीष दे और तेरी रक्षा करे। ஆசீர்வாதம் என்று சொல்லும்போது आशीर्वाद कहते समय நல்ல பயிர் விளைஞ்சு கிடக்குது, अच्छा कटनी तैयार है, வயல் நல்ல விளைஞ்சு கிடக்குது, अच्छा उपज उगा हुआ है, அதற்கு காவல் இல்லாவிட்டால், यदि उसका कोई रक्षक न हो அல்லது அதுக்கு ஒரு வேலி இல்லாவிட்டால், या उसकी बाड़ा ना बांधा हो, வருகிற ஆடு மாடு உள்ளே நுழைந்து பயிரை எல்லாம் சாப்பிட்டு போடு. सारे जानवर जो भी बाहर से चलता है वो अंदर आकर सारे अन्न धान्य को बिगाड़ देगी, பயிரை அழித்து போடுகிறது. सारे खेती को बिगाड़ देता है। கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். परमेश्वर हमें आशीर्वाद करता है, அந்த ஆசீர்வாதத்தை சத்ருவானவன் கெடுத்து போடாதபடிக்கு, वो उस आशीर्वाद को शत्रु शैतान बिगाड़ न देते हुए, அல்லது அந்த ஆசீர்வாதம் வீணாய் செலவழிக்கப்படாதபடிக்கு, वो यह आशीर्वाद व्यर्थ में खर्च न होते हुए, அந்த கையின் பிரயாசங்களை நாம் சாப்பிடும்படியாய், हाथ की कमाई को हम खुद खाने के लिए, அதை நீங்கள் அனுபவிக்கும்படியாய், उसे अनुभव करने के लिए, வியாதிகளுக்கு கர்த்தர் உங்களை விலக்கி பாதுகாப்பார், बीमारी से परमेश्वर आपको दूर रखता है, வீண் செலவுகளுக்கு விலக்கி பாதுகாப்பார். व्यर्थ खर्चाओं से परमेश्वर आपको दूर रखता है। அந்த பாதுகாப்பை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கிறது. उसी रक्षा के बारे में यहाँ पर लिखा गया है, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவே. यहोवा परमेश्वर तुझे आशीष दे और तेरी रक्षा करे। அப்படினால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். इसलिए परमेश्वर यहोवा तुझे आशीष देगा, கர்த்தர் உங்களை உங்கள் ஆசீர்வாதத்தை வேலியடைத்து பாதுகாப்பார். परमेश्वर तुझे आशीष भी देगा और तुम्हारी रक्षा भी करेगा। தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். हम यहोवा के द्वारा आशीष पाए हुए लोग हैं, அப்படி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. इसलिए बिल्कुल चिंता करने की आवश्यक नहीं। கர்த்தருடைய நாமம் நமக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. यहोवा का नाम हम पर धारण किया गया है। ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். परमेश्वर अपने लोगों को आशीष देता है। கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறார். परमेश्वर अपनी प्रतिज्ञा वचन हमारे जीवन में पूरा करता है। ஆண்டவர் சொல்லுகிறார், ஏற்ற காலத்துல உன் வாழ்க்கையிலே ஆசீர்வாதமான மழை பெய்யும். परमेश्वर यहोवा कहता है, ठीक समय पर तेरे जीवन में आशीर्वाद की वर्षा बरसेगी। ஏற்ற காலத்தில் ठीक समय पर ஆசீர்வாதமான மழை பெய்யும். आशीष का वर्षा बरसेगा। நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். तुम्हारे सभी हाथों की कमाई में परमेश्वर तुझे आशीर्वाद देगा। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் परमेश्वर तुमको आशीर्वाद देने के लिए அங்கே வாசிக்கிறோம், वहां पर हम पढ़ते हैं, கர்த்தர் தம்
உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய் परमेश्वर तुझे आशीर्वाद करने के लिए தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை உனக்கு திறப்பார். अपने अच्छे भंडार तुम्हारे लिए खोलेगा। கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய் வானத்தின் பலகணியை கர்த்தர் திறப்பார். तुम्हें आशीर्वाद करने के लिए परमेश्वर आकाश के झरोखे खोलेंगे। வானங்களில் வானத்தின் களஞ்சியங்களை கர்த்தர் திறப்பார். आकाश के भंडार को परमेश्वर खोल देगा। இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் வானத்தின் களஞ்சியத்திலிருந்து நமக்கு வரும்போது ये आशीर्वाद जब आकाश के झरोखे से आएगा, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கடன் அநேகருக்கு கொடுப்பாய், நீ வாங்க மாட்டாய். परमेश्वर कहता है तुम कई लोगों को उधार दोगे लेकिन किसी से उधारी ना लोगे। தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் அநேகரை போஷிக்கிறதுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறார். परमेश्वर कई लोगों के लिए आप लोग को खिलाने के लिए रखेगा। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். परमेश्वर यहोवा तुम्हें आशीर्वाद देता है। கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். परमेश्वर तुम्हें आशीष दे और तुम्हारी रक्षा करे। தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் உன்னை பட்டணத்திலும் ஆசீர்வதிப்பார், வெளியிலும் ஆசீர்வதிப்பார். परमेश्वर तुम्हें शहर में भी आशीर्वाद करेगा, बाहर भी आशीर्वाद करेगा। நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். तुम्हारे आने जाने में तुम्हारे आशीर्वाद होगी। உன் கலங்களில் உள்ள தானியம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு, உன் கலசத்தில் உள்ள எண்ணெய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. तुम्हारे भंडार के अन्न धान्य आशीर्वाद पाए रहेंगे और रसगुण के दाख मधु आशीर्वाद पाए रहेंगे। உன் ஆடுகள் மாடுகள் எல்லாம் கர்ப்பத்தின் கனி எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. तेरे सारे गर्भ के फल भेड़ बकरी गाय सब आशीर्वाद पाया रहेगा। உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தர் தம்முடைய நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். तुझे आशीर्वाद करने के लिए परमेश्वर अपने अच्छे भंडार को खोलेगा। கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, केवल परमेश्वर तुमको आशीर्वाद ही नहीं देता, அந்த ஆசீர்வாதத்தை கண்ணமிட்டு பிசாசு கிரியை செய்யாதபடிக்கு बल्कि उस आशीर्वाद को शैतान चुरा ना लेते हुए इसलिए கர்த்தர் உங்களை வேலையடைத்து பாதுகாக்கிறார். परमेश्वर आपकी बाड़ा बांध कर रक्षा करता है। வேதத்துல வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में हम पढ़ते हैं கர்த்தர் யோபுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலையடைத்து பாதுகாத்து परमेश्वर अय्यूब और अय्यूब के सारे घरानों को चारों तरफ बाड़ा बांध कर रक्षा किया। கர்த்தர் யோபுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலையடைத்திருந்தார். परमेश्वर अय्यूब और अय्यूब की चारों तरफ से बाड़ा बांध कर रखा था। சாத்தான் வந்து கேக்குறான், शैतान पूछता है நீர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலையடைத்து பாதுகாத்து கொண்டிருக்கும் போது तुम जब उसके परिवार को और सबको बाड़ा बांध कर रक्षा करते समय அவன் சந்தோஷமாகத்தானே இருப்பான். वो तो आनंदित ही रहेगा, அவன் சந்தோஷமா தான் உண்மை ஆராதிப்பான். वो आनंदित होकर ही तुम्हारी आराधना करेगा। அவனை சுற்றிலும் இருக்கிற வேலையை எடுத்து விடு. उसकी चारों तरफ की बाड़ा को हटा दे। தேவனுடைய பிள்ளைகள் வேலை இல்லாவிட்டால் यदि बाड़ा ना हो, உள்ளே வந்து ஆடு மாடு பயிர்களை மேய்ந்து போடுவது போல जैसे भीतर आकर भेड़ बकरी सब अन्न धान्य को बिगाड़ देंगे, சத்துரு உள்ளே நுழைந்து शत्रु भीतर प्रवेश करके கர்த்தர் ஆசீர்வதித்தால் परमेश्वर भले ही आपको आशीर्वाद दे, அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாதபடிக்கு போகிறது. उस आशीर्वाद को अनुभव नहीं कर पाते हैं। பலவிதமான வீண் செலவுகள் வருகிறது. कई प्रकार की व्यर्थ खर्च आती है। இப்படி வீண் செலவுகள் வராதபடிக்கு தான் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். ऐसे व्यर्थ खर्च न आते हुए परमेश्वर आपकी रक्षा करेगा। கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். परमेश्वर आपकी तुम्हें आशीष दे और तुझे रक्षा दे। கர்த்தர் தம்முடைய முகத்தின் ஒளியை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி परमेश्वर तुझ पर अपने मुंह का प्रकाश चमकाए உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். और तुझ पर अनुग्रह करे। தேவனுடைய பிள்ளை கர்த்தருடைய முகம் உன்மேல் பிரகாசிக்கப்படும் போது यहोवा परमेश्वर का मुंह जब तुम पर चमकाया जाएगा, கர்த்தருடைய கிருபை உன்மேல் இறங்குகிறது. तुझ पर परमेश्वर का अनुग्रह उतर आता है। தேவனுடைய கிருபை பெற்ற மனுஷனாய் மனுஷியாய் மாறுகிறாய். तुम परमेश्वर का अनुग्रह पाया हुआ स्त्री और पुरुष बनते हो। அப்ப தேவனுடைய கிருபை நம்மேல் தங்கி இருக்கு. यहोवा का अनुग्रह हम पर बसा रहेगा। கிருபை என்று சொல்லும்போது अनुग्रह कहते समय எதற்குமே தகுதி இல்லாத ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில जो किसी के योग्य नहीं उस मनुष्य के जीवन में பாராட்டப்படுகிற இரக்கமே தயவு அல்லது கிருபை. दिया जाने वाली दया को ही अनुग्रह कहते हैं। ஒன்றுக்கு உதவாத நம்முடைய வாழ்க்கையில निरुपयोगी जीवन में கர்த்தர் கிரியை செய்வாரானால் यदि परमेश्वर क्रिया करता है அதுதான் இரக்கம். वही अनुग्रह, அது தேவ தயவு. यही परमेश्वर की दया, அது தேவனுடைய கிருபை. वही परमेश्वर का अनुग्रह। தேவனுடைய கிருபை உங்களுக்கு கிடைக்கும். परमेश्वर का अनुग्रह तुम्हें मिलेगा। கர்த்தருடைய கிருபை ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கும். परमेश्वर का अनुग्रह तुम्हें किसी व्यक्ति को आशीर्वाद देता है। கர்த்தருடைய கிருபை ஒரு மனுஷனை தாங்கு. परमेश्वर का अनुग्रह किसी व्यक्ति को संभालता है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया। வேதத்துல வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में हम पढ़ते हैं ஆபிரகாம் தன் வீட்டு வேலைக்காரரில் முதன்மையான ஒரு மனுஷனை அழைத்து अब्राहम अपने नौकरों में से ज्येष्ठ व्यक्ति को बुलाया தன் குமாரனுக்கு ஒரு பெண் பார்க்கும்படியாய் அனுப்பி வைத்தார்.
अपने लड़के के लिए एक लड़की देखने के लिए ढूंढने के लिए भेजा। இந்த எலியேசர் சொல்லும்போது சொல்லுகிறார், तब ये एलिएजर इस प्रकार कहता है, கர்த்தர் தம்முடைய கிருபையையும் உண்மையையும் என் எஜமானை விட்டு விலக்கவில்லை. यहोवा अपनी अनुग्रह और सच्चाई मुझ मालक से दूर नहीं किया। கர்த்தருடைய கிருபையை என் எஜமானை விட்டு விலக்கவில்லை. यहोवा का अनुग्रह मुझ मालक से दूर नहीं हुआ। கர்த்தருடைய கிருபை ஆபிரகாமோடு கூட இருக்குது. यहोवा का अनुग्रह अब्राहम के संग था। ஆனபடினாலே इसलिए இந்த ஆபிரகாம் அல்லது என் எஜமான், ये अब्राहम जो मालक था அவன் ஒரு பெரிய சீமானாய் இருக்கிறார். वो एक बड़ा धनी व्यक्ति था। அவன் வெள்ளியும் பொன்னுமுள்ள சீமானாய் இருக்கிறார். वो सोना और चांदी सा युक्त था। அவனுக்கு ஆடு மாடுகள் இருக்கிறது. उसके कई भेड़ बकरियां थे। வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் उसके இருக்கிறார்கள். कई नौकर और नौकरानियां थे। ஒட்டகங்களும் கழுதைகளும் இருக்கிறது. ऊंट और गधा थे। இத்தனை ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு எப்படி கிடைத்தது? इतना आशीर्वाद अब्राहम को कहां से मिला? கர்த்தர் தம்முடைய கிருபையை உண்மையும் ஆபிரகாமை விட்டு விலக்கவில்லை. इसलिए कि यहोवा परमेश्वर अब्राहम से अपनी सच्चाई और अनुग्रह दूर नहीं किया। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய கிருபையை இழந்து போக கூடாது. परमेश्वर का अनुग्रह को खो न दे। அநேகர் கிருபை பெற்றவர்கள் தங்கள் கிருபையை இழந்து போகிறார்கள். आज कई लोग जो अनुग्रह पाए हैं अपने अनुग्रह को खो देते அந்த हैं। கிருபையை எப்பொழுது இழந்து போகிறோமோ जब हम उस अनुग्रह को खो देते हैं அப்பொழுது தேவனுடைய பாதுகாப்பு அகன்று போகு. परमेश्वर की रक्षा दूर हो जाती है। அன்றைக்கு தேவனுடைய பாதுகாப்பு அகன்று போகு. परमेश्वर की रक्षा हमसे दूर हो जाती है। ஆபிரகாம் வெள்ளியும் பொன்னும் உள்ள சீமானாய் இருந்தார். अब्राहम सोना चांदी सा युक्त धनी था। அவருக்கு अनेक ஆடுகள் மாடுகள் இருந்தது. उसके पास कई गाय भेड़ बकरियां थे। வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள், नौकर और नौकरानियां, ஒட்டகங்கள் கழுதைகள், ऊंट और गधा, இவைகள் எல்லாம் அவனுக்கு பெருகி இருக்கிறது. ये सब अधिक थे। அவன் சீமானாய் இருக்கிறார். बहुत बड़ा धनी व्यक्ति था। காரணம் என்ன? इसका कारण क्या है? கர்த்தருடைய கிருபையும் உண்மையும் ஆபிரகாமை விட்டு விலகவில்லை. यहोवा का अनुग्रह और सच्चाई अब्राहम से दूर नहीं हुआ। ஆபிரகாம் ஒரு நீதிமான். अब्राहम एक धर्मी व्यक्ति, ஆபிரகாம் ஒரு பரிசுத்தவான். अब्राहम एक पवित्र व्यक्ति, நமக்கு எல்லாருக்கும் ஒரு முற்பிதா. हमारे लिए सबसे वो बड़ा एक पिता है। தேவனுடைய பிள்ளைகள் இவருடைய வாழ்க்கையில் தேவ கிருபை விலகவில்லை. उसके जीवन से अनुग्रह नहीं दूर हुआ। நம்முடைய வாழ்க்கையில கிருபை விலகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். हमारे भी जीवन में परमेश्वर के अनुग्रह को दूर नहीं करना है। கிருபை எப்பொழுது ஒரு மனுஷன் விட்டு விலகி போகிறது? कब परमेश्वर का अनुग्रह हमसे दूर हो जाता है? பொய்யான மாயை பற்றி கொள்ளும் போது, जब झूठी व्यर्थ बातों में लगे रहते हैं। பொய்யான மாயை, झूठी व्यर्थ बातें, முழு உலகமும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. पूरी दुनिया झूठी व्यर्थ में पड़ी है। காண்கிற யாவும் அனித்தியம். जो भी हम देखते हैं सब अनित्य हैं। காண்கிற யாவும் அழிந்து போகு. जो भी देख रहे हैं सब नष्ट हो जाएगा। நம்முடைய கண்களுக்கு முன்பாக தெரிகிற அத்தனை காரியம் அழிந்து போகு. हमारे नजरों के सामने जो भी दिखाई दे रहा है सब नष्ट हो जाएगा। நாம் காணாத காரியங்கள் நித்தியமாய் நிலைத்திருக்கு. लेकिन अनदेखी बातें जो है वो सदा बनी रहेगी। அப்ப இந்த உலகத்துல காண்கிற மாயையான காரியத்தை பற்றி கொள்ளுகிறவர்கள், इस दुनिया में देखने वाली व्यर्थ बातों पर मन लगाने वाले, தங்களுக்கு வருகிற கிருபையை அவர்கள் போக்கடிக்கிறார்கள். वे अपने मिलने वाले अनुग्रह को टुकरा देते அப்ப हैं। பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் जो झूठी व्यर्थ बातों को धर लेते हैं, தங்கள் கிருபையை போக்கடிக்கிறார்கள். आने वाला अनुग्रह को टुकरा देते हैं। அப்படினால் தேவனுடைய பிள்ளைகள் மிகவும் கவனமாய் இருக்கணும். इसलिए परमेश्वर के लोग हम अधिक ध्यान पूर्वक रहना है। கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பார். परमेश्वर यहोवा आपकी आशीर्वाद देकर रक्षा करे। கர்த்தர் தம்முடைய முகத்தின் ஒளியை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு கிருபையை கட்டளையிடுவார். यहोवा तुझ पर अपने मुंह का प्रकाश चमकाए और तुझ पर अनुग्रह करे। கர்த்தருடைய கிருபை ஒரு மனுஷனோடு கூட இருக்கும்போது, जब यहोवा का अनुग्रह किसी व्यक्ति के साथ रहे, கர்த்தர் அந்த மனுஷனை ஆசீர்வதிக்கிறார். तब परमेश्वर उस व्यक्ति को आशीष करता है। அவன் ஆபிரகாமை போல வெள்ளியும் பொன்னுமுள்ள சீமானாய் மாறுகிறார். अब्राहम के समान वो भी सोना चांदी सा युक्त धनी बन जाता है। தேவனுடைய கிருபை ஒரு மனுஷனை உயர்த்து. परमेश्वर का अनुग्रह किसी व्यक्ति को ऊंचा करता है। தேவனுடைய கிருபை ஒரு மனுஷனை காப்பாற்று. परमेश्वर का अनुग्रह किसी व्यक्ति की रक्षा करता है। தேவனுடைய கிருபை தான் ஒரு மனுஷனை தாங்குகிறது, தேற்றுகிறது. परमेश्वर का अनुग्रह ही किसी व्यक्ति को तसल्ली देता है, संभालता है। இந்த கிருபை மாறாத கிருபை. ये अनुग्रह कभी नहीं बदलता। இந்த கிருபை விலகாத கிருபை. ये अनुग्रह कभी दूर नहीं होता। தேவனுடைய பிள்ளைகள் இந்த கிருபை நம்மை தேற்றுகிற ஒரு கிருபை. ये अनुग्रह हमें तसल्ली देता है। இந்த கிருபை உங்களை நடத்து. यही अनुग्रह तुम्हारी भी अगुवाई இந்த करेगी। கிருபை உங்களை நடத்து. यही अनुग्रह तुम्हारा भी अगुवाई करेगा। கிருபை உங்களை நடத்த வேண்டுமானால், यदि अनुग्रह तुम्हें अगुवाई करना हो तो, கிருபை உங்களை பாதுகாக்க வேண்டுமானால், यदि अनुग्रह तुम्हारी रक्षा करना है तो, கிருபை உங்களை உயர்த்த வேண்டுமானால், यदि अनुग्रह से तुम्हारी उन्नति होना है तो, தேவனுடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், परमेश्वर के लोग एक काम करना है। பொய்யான மாயை
கொள்ளாமல் झूठी व्यर्थ बातों पर मन न लगाते हुए தேவனுடைய பிள்ளைகள் கிருபையை பற்றிக் கொள்ள வேண்டும். परमेश्वर के लोग अनुग्रह को पा लेना है, கிருபையை பற்றிக் கொள்ள வேண்டும். अनुग्रह को पा लेना है। கிருபைனா எப்படி இருக்கு? अनुग्रह कैसा होती है? எதை போய் பற்றிக் கொள்ள? किसे जाके पकड़ लेंगे? ஏதாவது ஒரு பொருளை சொன்னால் பற்றிக் கொள்ளலாம். कुछ वस्तु बताएंगे तो उसे पकड़ सकते இந்த हैं। மரத்துல உள்ள கொப்பை பற்றிக் கொள்ள என்று சொன்னால் பற்றிக் கொள்ளலாம். यदि कहेंगे कि इस पेड़ की डालियां को पकड़ ले तो पकड़ सकते हैं। கையை பற்றிக் கொள்ள என்று சொன்னால் கையை பிடித்துக் கொள்ளலாம். हाथ पकड़ ले बोला तो हाथ को पकड़ सकते हैं। கிருபையை பற்றிக் கொள். लेकिन अनुग्रह को कैसे धर लेंगे? கிருபையை எப்படி பற்றிக் கொள்ள முடியும்? अनुग्रह को कैसे धर लेंगे? மாயை மிட்டு கண்களை விளக்கும் போது जब झूठी व्यर्थ बातों से अपनी आंखों को फिराएंगे தேவனுடைய கிருபை நம்மோடு கூட இருக்கு. तब परमेश्वर का अनुग्रह हम पर रहेगा। எவருடைய கண்கள் மாயை பற்றி கொண்டு போகிறதோ जिनकी आंखें व्यर्थ बातों पर लगी रहती हैं அவர்கள் தங்களுக்கு கிருபையை போக்கடிக்கிறார்கள். वो अपने जीवन में आने वाले अनुग्रह को टुकरा देते हैं। ஆனபடியால் தேவனுடைய பிள்ளைகளுடைய கண்கள் மாயை நோக்கி பார்க்க கூடாது. इसलिए परमेश्वर के लोगों की आंखें व्यर्थ बातों पर न बसे। இன்னைக்கு अनेகர் மாயை நோக்கி பார்த்து தங்கள் கிருபையை போக்கடிக்கிறார்கள். आज कई लोग अपनी आंखें व्यर्थ बातों पर बसाकर अनुग्रह को टुकरा देते हैं। கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி परमेश्वर यहोवा अपने मुंह की प्रकाश तुम पर चमकाए। கர்த்தர் உங்களுக்கு கிருபையை தருவார். परमेश्वर तुमको अनुग्रह देगा। அந்த கிருபையை நீங்கள் ஒரு நாள் போக்கடித்து விட கூடாது. उस अनुग्रह को कभी नहीं टुकराना। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய கிருபை எப்படி விளங்குகிறது? परमेश्वर का लोग यहोवा का अनुग्रह किस प्रकार होता है? சிலருக்கு ஆண்டவர் நல்ல பாடக்கூடிய தாளந்துகளை கொடுக்கிறார். कुछ लोगों को परमेश्वर गीत गाने का कुबिया देता है। அது அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை. वो उनको परमेश्वर ने दिया हुआ वरदान है। பாஸ்டர் ஏசன்னாட்ட போய் கேட்டாங்க, पास्टर येसन्ना जी से पूछा गया, இவ்வளவு முகமுகமாய் கர்த்தரை தரிசித்திருக்கிறீர்களே, आपने आमने सामने से परमेश्वर को दर्शन किया है, இந்த அளவுக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்டிருக்கிறீர்களே, आपने परमेश्वर की आवाज भी सुनी है, இதெல்லாம் உங்களை கொண்டு நடப்பதற்கு ये सब आपके द्वारा होने के लिए நீங்கள் கர்த்தருக்காக என்ன செய்தீர்கள்? आपने यहोवा के लिए क्या किया? நீங்கள் கர்த்தருக்காக எதை செய்தீர்கள்? आपने परमेश्वर के लिए क्या किया? பாஸ்டர் ஏசன்னா அவர்கள் சொல்லுகிறார்கள், पास्टर येसन्ना जी बोलते हैं, என்னுடைய மனசாட்சிக்கு ஏற்றார் போல मेरी विवेकता के अनुसार நான் கர்த்தருக்காக இதுவரைக்கும் எதையும் செய்தது போல எனக்கு தெரியவில்லை. मैंने अभी तक परमेश्वर के लिए कुछ भी नहीं किया। நான் அதை நினைத்து பார்க்கும்போது उसे जब सोचते समय என்னை இவ்வளவாய் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறது मुझे अभी तक जो आशीर्वाद कर रखा है தேவ கிருபை. ये परमेश्वर का अनुग्रह தேவ है, கிருபை. ये परमेश्वर का अनुग्रह है। படிப்பறிவில்லாத ஒரு சாதாரண தேவ மனுஷன் एक अनपढ़ साधा व्यक्ति கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். परमेश्वर से आशीर्वाद किया, உலகத்தின் பல மாநிலங்களுக்கு கர்த்தர் கொண்டு போனார். दुनिया के कई भागों में उन्हें ले गया। அவருடைய சாட்சி நான் வாசிக்கும் போது उनकी गवाही को जब मैंने पढ़ा அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, तो वहां पर लिखा गया है, அவர் மூலமா ஆந்திர பட்டணம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டது. उनके द्वारा सारे पूरा आंध्र प्रदेश उद्धार पाया। அங்க கொரிய தேசத்துல இருந்தார் பால் யாங்கிச்சோ. कोरियन देश में पाल यांगिचो थे। முழு கொரிய தேசத்துக்கு அந்த ஒரு தேவ மனுஷனால் கர்த்தர் ரட்சிப்பை கட்டளையிட்டு கொடுத்தார். पूरा कोरिया देश में उन पाल यांगिचो पास्टर जी के द्वारा उद्धार हुआ। அதே போல ஆந்திர பகுதியில் உள்ள மக்கள் அத்தனை பேரையும் கர்த்தர் இயேசுவை கொண்டு ரட்சித்தார். वैसे ही आंध्र प्रदेश के लोगों को पास्टर येसन्ना जी के द्वारा उद्धार किया। அவ்வளவு பெரிய தலைவனாய் உயர்த்த காரணம் என்ன? इतना उन्नति करने का कारण क्या है? அவர் சொல்லுகிறார், वो कहता है, நான் கர்த்தருக்காக எதையும் செய்யல, मैंने यहोवा के लिए कुछ भी नहीं किया। நான் அதை நினைத்து பார்க்கும்போது मैं जब सोचता हूँ இது கர்த்தர் என் மேல் பாராட்டின கிருபை, ये परमेश्वर ने मुझ पर प्रदान किया हुआ अनुग्रह இது है, கர்த்தர் என் மேல் பாராட்டின கிருபை. ये परमेश्वर ने मुझ पर अनुग्रह प्रदान किया है। கர்த்தருடைய கிருபை ஒரு மனுஷனை உயர்த்து. परमेश्वर का अनुग्रह किसी व्यक्ति को उन्नति करता है। தேவனுடைய பிள்ளைகள் கிருபையை பற்றிக் கொள்ளுங்கள். इसलिए परमेश्वर के अनुग्रह को धर लो, மாயை விட்டு விலகுங்கள். झूठी बातों से दूर रहो, பொய்யான மாயைக்கு நேராக உங்கள் கண்களை ஏறெடுக்காதீர்கள். झूठी व्यर्थ बातों पर अपनी नजर मत बसाओ। நீங்கள் மாயை பற்றிக் கொள்வீர்களானால் यदि आप व्यर्थ बातों पर मन बसाओगे அது சிலந்தி பூச்சி கட்டின வீட்டை போல இருக்கு. वो एक मकड़ी ने बनाया हुआ एक घर समान रहेगा। அந்த சிலந்தி பூச்சி கட்டின வீட்டை கையால பிடித்தால் मकड़ी के द्वारा बनाए हुए घर को यदि हाथ से पकड़ने जाए நம்முடைய கையில ஒண்ணும் கிடைக்காது. तो घर हाथ में कुछ नहीं मिलेगी। பார்வைக்கு அழகா பின்னி இருக்கும். दिखने में तो बड़ा सुंदर लगता है, நாம் அதை பற்றிக் கொள்ளும் போது அது ஒண்ணுமில்லாமல் போகும்.
போகு लेकिन उस पर हाथ लगने पर वो ऐसी भस्म हो जाता है। மாயை பார்க்கும்போது அழகா இருக்கு जब झूठी व्यर्थ बातों को देखेंगे तो सुंदर लगेगा, அந்த மாயை பார்த்து நீங்கள் காலத்தை போக்க கூடாது लेकिन व्यर्थ बातों को देख देख कर अपना जिंदगी मत बिताइए। அந்த மாயை நீங்கள் பற்றி கொண்டால் यदि आप उस व्यर्थ बातों को बसा लोगे, உங்கள் கிருபை உங்களை விட்டு விலகிவிடு आपका अनुग्रह आपसे दूर हो जाएगा। கிருபை விலகினால் यदि अनुग्रह दूर हो जाए, அந்த மனுஷன் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவனாய் மாறி वो போகிறார் व्यक्ति किसी का उपयोग नहीं होता है। ஆனபடினால மாயை பற்றி கொண்டு கிருபையை போக்கடிக்காதீர்கள் इसलिए व्यर्थ बातों पर मन लगाकर अनुग्रह को टुकरा नहीं देना। தகுதி இல்லாத ஒரு மனுஷனுக்கு பாராட்டப்படுகிற தகுதி தான் கிருபை निरुपयोगी व्यक्ति को दिया जाने वाली दया को ही अनुग्रह कहते हैं। கர்த்தர் எல்லாருக்கும் இப்படிப்பட்ட கிருபைகளையும் தாளந்துகளையும் கொடுக்கிறவர் அல்ல परमेश्वर सबको यह अनुग्रह और वरदान नहीं देता। கர்த்தர் உங்கள் மேல் அன்பு வைத்து परमेश्वर आप पर प्रेम रखकर கர்த்தர் தம்முடைய முகத்தின் ஒளியை உங்கள் மீது பிரகாசிக்க பண்ணி अपनी मुंह की प्रकाश तुम पर चमका कर, தகுதி இல்லாத உங்களுக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் தந்திருப்பாரானால் यदि किसी के योग्य नहीं उस व्यक्ति को यदि परमेश्वर ने अनुग्रह दिया हो, அது தேவ கிருபை यही परमेश्वर का अनुग्रह இந்த है। கிருபையை போக்கடிக்கிறவர்கள் इस अनुग्रह को टुकरा देने वाले நியாய தீர்ப்பின் நாளிலே கர்த்தருக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் न्याय के दिन हमें परमेश्वर को हिसाब देना है। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் சிலருக்கு ஜெபிக்கிற வரம் கொடுத்திருப்பார் परमेश्वर किसी को प्रार्थना करने का अनुभव दिया रहता है, சிலருக்கு பாட்டு பாட கிருபை கொடுத்திருப்பார் किसी को गीत गाने का अनुग्रह दिया रहता है, சிலருக்கு கர்த்தர் எத்தனையோ வரங்களை கொடுக்கிறார் किसी को परमेश्वर कितनी वरदान दिया रहता है, எத்தனையோ ஜனங்கள் அதற்காக ஏங்குகிறார்கள் காத்து நிற்கிறார்கள் कितने लोग उसके लिए हाफना करते हैं और खड़े रहते ஆனா हैं। கர்த்தர் ஒரு சிலருக்கு இப்படிப்பட்ட கிருபைகளை கொடுக்கிறார் लेकिन परमेश्वर कुछ लोगों को वो अनुग्रह देता है, ஒரு சிலருக்கு கர்த்தர்க்காய் அள்ளி கொடுப்பதற்கு மனத்தை கொடுக்கிறார் कुछ लोगों को परमेश्वर के लिए उठाकर देने के लिए मन देता है। கர்த்தர் பார்க்கிறார் परमेश्वर देखता है கர்த்தர் உங்கள் கையில் தந்த ஒவ்வொரு கிரியைகளையும் आपके हाथों में परमेश्वर ने दिया हुआ हर एक बातों को, அல்லது கர்த்தர் உங்கள் கரங்கள்ல தந்திருக்கிற ஒவ்வொரு கிருபைகளையும் परमेश्वर ने आपके हाथों में दिए हुए हर एक अनुग्रह को, 5 கிருபைகளை கொண்டு 10 கிருபைகளை நீங்கள் சம்பாதித்திருக்கிறீர்களா क्या 5 अनुग्रह के द्वारा आपने और 5 कमाया है? 2 கிருபையை பெற்றவன் வேற 2 கிருபையை சம்பாதித்திருக்கிறானா 2 अनुग्रह पाया हुआ व्यक्ति और 2 अनुग्रह पाया है। கர்த்தரை பார்க்கிறார் परमेश्वर आपको देखता है। ஒரு தாளந்தை பெற்றுக்கொண்டவன் एक दमड़ी पाया हुआ व्यक्ति, அந்த தாளந்தை பெற்றுக்கொண்ட மனுஷன் நிலத்துல போய் புதைத்து வைத்தார் वो व्यक्ति उस एक दमड़ी को ले जाकर भूमि के नीचे छुपा कर रखा। அவர் கணக்கு கேட்கிற நாள் வந்த போது जब हिसाब लेने का दिन आया, அவன் ஒரு தாளந்தை எடுத்துக்கொண்டு வருகிறான் वो एक दमड़ी लेकर आता है। ஆண்டவரே हे परमेश्वर, நீர் எனக்கு ஒரு தாளந்தை தந்தி आपने मुझे एक दमड़ी दिया, நீர் பொல்லாதவர் என்றும் तुम आप बुरे लोगों को, கடின மனம் உள்ளவர் என்றும் அறிந்து आप कठिन व्यक्तियों समझकर என் தாளந்தை நான் புதைத்து வைத்திருந்தேன் मैंने उस दमड़ी को भूमि के नीचे छुपा कर रखा था, புதைத்து வைத்திருந்தேன் छुपा कर रखा था। இதோ உம்முடைய தாளந்து ये आपका दमड़ी, அங்க சொல்லப்பட்டிருக்குது वहां पर लिखा गया है। எஜமான அந்த மனுஷனை பார்த்து சொல்லுகிறான் मालक ने उस व्यक्ति से कहा, நீ இந்த தாளந்தை மண்ணில் புதைத்து வைப்பதற்கு பதிலாக तुम इस दमड़ी को भूमि के नीचे छुपा कर रखने से बढ़कर காசுகாரர் கையில கொடுத்திருந்தால் கூட நான் வட்டியோடு பெற்றுக்கொள்வேனே यदि किसी पैसे वाले धनी के हाथ में दिया होता तो ब्याज के साथ लेता। பொல்லாத இந்த ஊழியக்காரனை கையையும் காலையும் கட்டி புறம்பான இருளே தள்ளி போடுங்கள் इस बुरे सेवक का हाथ और पैर बांधकर अधोलोक में फेंक दीजिए। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற கிருபைகளை தியானித்து பாருங்கள் परमेश्वर ने आपको जो अनुग्रह दिया है उसे ध्यान कीजिए, கிருபைகளை தியானித்து பாருங்கள் अनुग्रह को ध्यान कीजिए, அதை நீங்கள் இழந்து போக கூடாது उसे खो नहीं देना, அதை பற்றி கொள்ள வேண்டும் उसे बसे रहो, கிருபையை பற்றி கொள்ளுங்கள் अनुग्रह को धरे रहो, மாயை பற்றி கொள்ளாதீர்கள் व्यर्थ बातों पर मन मत लगाइए, கிருபை போக்கடிக்காதீர்கள் अनुग्रह को टुकरा नहीं देना। கிருபை எந்த பணம் காசு கொடுத்து சம்பாதிக்க முடியாது अनुग्रह को कोई भी पैसा देने से नहीं मिलेगा, கிருபை எந்த ஒரு மனுஷனாலும் கொடுக்க முடியாது कोई भी व्यक्ति आकर आपको अनुग्रह नहीं दे सकेगा। கிருபையை தருகிறவர் கர்த்தர் अनुग्रह केवल परमेश्वर देता है, கிருபையை கர்த்தர் தருகிறார் अनुग्रह को परमेश्वर देता है। கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் आपसे परमेश्वर आज के दिन कहता है, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி यहोवा परमेश्वर तुझ पर अपने मुंह की प्रकाश चमकाए உன்மேல் கிருபையாய் இருக்க கடவுள் और तुझ पर अनुग्रह करे। கர்த்தர் தம்முடைய கிருபையை உங்களுக்கு தருவார் परमेश्वर
परमेश्वर अपने अनुग्रह तुझको देगा। அடுத்து நாம் வாசிக்கிறோம், अगला हम पढ़ते हैं, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி यहोवा परमेश्वर तुझ पर अपना मुंह का प्रकाश चमकाए உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர், और तुझे शांति दे, உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். और तुझे शांति दे। யோபின் புத்தகத்திலே வாசிக்கிறோம், अय्यूब के पुस्तक में पढ़ते हैं, உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பி, तुम्हारे तंबू में शांति होगी, உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பி. तुम्हारे तंबू में शांति होगी। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் சமாதானத்தை அருளினால் परमेश्वर यदि शांति दे, அந்த சமாதானம் வீட்டில் நிலைத்திருக்கு. वो शांति घर में बनी रहेगी। யோபின் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், अय्यूब के पुस्तक में हम पढ़ते हैं, அவர் சமாதானத்தை அருளினால் उसने यदि शांति दी, யார் கலங்க பண்ணுவார்? कौन विरोध लड़ाई करेगा? கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிட்டால் யார் கலங்க பண்ணுவார்? जब परमेश्वर हमें शांति देता है तो कौन लड़ाई करेगा? நம்முடைய கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடுகிறவர். हमारा परमेश्वर शांति देता है। தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு அநேகர் கலங்கி கொண்டிருக்கிறார்கள். आज कई लोग व्याकुल हो रहे हैं। வேதத்தில் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, துன்மார்க்கனுடைய இருதயம் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. अधर्मी का व्यक्ति का मन व्याकुल होता है, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை, अधर्मी व्यक्ति को शांति नहीं, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. अधर्मी व्यक्ति को शांति नहीं। கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சமாதானம் தருகிறார். परमेश्वर अपने लोगों को शांति देता है। எந்த மனுஷனால் தர முடியாத கிருபையை கர்த்தர் தருகிறார். जो कोई भी व्यक्ति नहीं दे सकता वह अनुग्रह तुमको देता है। எந்த மனுஷனாலும் தர முடியாத சமாதானத்தை கர்த்தர் தருகிறார். जो कोई व्यक्ति नहीं दे सकता वो शांति परमेश्वर तुमको देता है। எந்த ஒரு காரியத்தை செய்தும் சமாதானத்தையும் கிருபையையும் நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. कुछ भी करके अनुग्रह या शांति को हम नहीं पा सकते हैं, கிருபையை தருகிறவர் கர்த்தர், लेकिन अनुग्रह को देने वाला हमारा परमेश्वर, சமாதானத்தை தருகிறவர் கர்த்தர். शांति देने वाला हमारा परमेश्वर। தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது, पवित्र शास्त्र में लिखा गया है, அப்பொழுது சமாதானம் உன் வீட்டில் நதியை போல ஓடு. तब तुम्हारे घर में परिवार में शांति के नदी बहेगी। நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் இருக்கிறதா? क्या हमारे जीवन में शांति है? இன்னைக்கு அநேகருடைய கூடாரங்களில் சமாதானத்துக்கு பதிலாக கூக்குரலின் சத்தம் உண்டாகி आज कई கொண்டிருக்கிறது. लोगों की तंबू में शांति के बदले में चिल्लाने की आवाज सुनाई दे रही है। சமாதானத்துக்கு பதிலாக முறுமுறுப்பின் சத்தம் உண்டாகி இருக்கிறது. शांति के बदले में कुड़कुड़ाने की आवाज सुनाई दे रही है। இயேசு ஒரு சமாதானக்காரன். हमारा यीशु शांति का दाता அவர் है। கலகத்துக்கு தேவன் அல்ல. हमारा परमेश्वर लड़ाई का परमेश्वर नहीं அவர் है। கலகத்துக்கு தேவன் அல்ல. हमारा परमेश्वर लड़ाई का परमेश्वर नहीं கர்த்தர் है। சமாதானத்துக்காரன். हमारा परमेश्वर शांति दाता। துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. अधर्मी व्यक्ति को शांति नहीं मिलेगी। நீதிமானுடைய வீட்டிலே சமாதானம் நதியை போல பாயு. धर्मी के घर में शांति नदी के समान बहेगी। நம்முடைய உள்ள சமாதானமாய் இருக்கணும். हमारा मन में शांति होना अवश्य அநேக है। காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருந்தால் மார்த்தாள், कई बातों की चिंता कर रही थी मार्ता, ஆனால் மரியாளோ கர்த்தருடைய சமூகத்திலே உட்கார்ந்து சமாதானத்தோடு இருக்கிறாள். लेकिन मरियम जो परमेश्वर के चरण स्थान में शांति से बैठी हुई थी। தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग, ஒரு வீடு என்று சொன்னால் வீட்டில் உள்ள வேலை ரெண்டு பேர் இருந்தா ரெண்டு பேரும் சரியா தான் செய்யணும். यदि किसी घर में 2 जन हो तो सब कामों को 2 जन सामूहिक तौर से करना ஆனா है। மரியாள் வந்து இயேசுவின் பாதத்துல வந்து உட்கார்ந்து கொண்டாள். लेकिन मरियम जाकर यीशु के चरण में बैठ गई। அவள் ஒற்றைக்கு வேலை செய்கிறாள் மார்த்தாள். मार्ता अकेली काम कर रही थी। மார்த்தாள் வேலை செய்து கொண்டிருக்கும் போதே முறுமுறுக்கிறாள். मार्ता काम करते समय ही कुड़कुड़ाने लगी। இவள் வேலை செய்யாமலுடைய பாதத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறாள். ये तो काम किए बिना आपके चरण स्थान में आकर बैठी है। இயேசு சொன்னா, यीशु ने कहा, நீ अनेக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு तू கலங்குகிறாய். कई बातों को सोच सोच कर चिंता करती है, தேவையானது ஒன்று. लेकिन केवल एक ही अवश्य है। மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். मरियम ने चुन लिया वो उत्तम भाग को चुन लेना நல்ல है। பங்காகிய கிறிஸ்துவை தெரிந்து கொண்டாள். उत्तम भाग यीशु मसीह को चुन लिया। அதனால தான் இயேசு சொன்னா, इसलिए यीशु ने कहा, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். सर्वप्रथम मेरे राज्य को खोजो। முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். सबसे पहले परमेश्वर के राज्य की खोजो, அப்பொழுது இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். तब ये सारी बातें तुम्हें दिया जाएगा। முதலாவது கிருபையை பற்றிக் கொள்ளுங்கள். सर्वप्रथम अनुग्रह को धर लो, முதலாவது கர்த்தரை பற்றிக் கொள்ளுங்கள். सर्वप्रथम परमेश्वर को धर लो। கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் தருவார். परमेश्वर तुमको शांति देगा। கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் தருவார். परमेश्वर आपको शांति देगा। எல்லா காரியமும் நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷமாய் கைகூடி வரும்போது நம்முடைய இதயத்தில் ஒரு பெரிய சமாதானம் இருக்கிறது. जब सब बातें हमारी अनुकूल होती है तो आनंद होते हैं, சந்தோஷம் இருக்கிறது.
आनंद होते हैं। ஆனா சில வேளைகள்ல கர்த்தர் மௌனமாய் இருக்கும்போது लेकिन कुछ समय जब परमेश्वर चुप हो जाता है, தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கலக்கங்கள் உண்டாகிறது, मन में कई प्रकार की चिंताएं उठने लगती हैं, சோர்வு உண்டாகிறது, उदास होने लगते हैं, வாழ்க்கையில ஒரு வெறுப்பு உண்டாகிறது. जीवन में एक प्रकार की नफरत होने लगती है। இதே ஒரு சூழ்நிலையில தான் அன்னாள் காணப்பட்டாய். वही परिस्थिति में हन्ना भी थी। அவளுடைய வாழ்க்கை மிகவும் வெறுமை, उसके जीवन में खालीपन, ஒரு குழந்தை இல்லாத ஒரு குறைவு, एक बच्चा न होने की कमी, அவளுடைய சக்களத்தை அவளை வேதனைப்படுத்திக் கொண்டே இருக்கிறாய். उसकी सौतेली हमेशा उसे चिढ़ाती थी, அவளால் சாப்பிட முடியவில்லை, वो भोजन तक नहीं कर पाती थी, அழுதுகிட்டே இருக்கிறா, हमेशा रोते बैठी रहती थी, சாப்பிடாம அழுதுட்டு இருக்கிறா. बिना खाए रोती थी। கர்த்தருடைய சமூகத்துக்கு ஒரு நாள் போனாய், एक दिन परमेश्वर के सम्मुख में गई, தன் கண்ணீரை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றினாய். अपना सारा आंसू परमेश्वर के सामने उंडेली அவள் வாய் திறந்து ஜெபிக்கிறாய். और मुंह खोलकर प्रार्थना की, ஆண்டவரே, நான் சிறுமையும் எளிமையுமானவன், हे परमेश्वर मैं दीन और गरीब நான் हूँ, மன கிளேசம் உள்ள ஒரு ஸ்திரீ, मैं मन क्लेश से भरी हुई स्त्री हूँ, உம்முடைய அடியாளாகிய என்னை நீர் மறவாமல் நினைத்தருளி, मुझ दासीन को बिना भूले स्मरण कर, உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, मुझ दासीन के कंगालपन को स्मरण कर, உம்முடைய அடியாளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுப்பீரானாய். यदि मुझ दासीन को एक बालक दे, அந்த பிள்ளையை நான் உமக்கென்று வளர்த்து விடுவேன். उस बालक को मैं तुम्हारे लिए बड़ा करूंगा, ஜீவன் உள்ள நாளெல்லாம் जब तक जीवन भर சவரகன் கத்தியம் தலைமேல் படுவதில்லை. कोई छुरी उसके सिर पर न लगेगी। பொருத்தனை செய்து ஜெபிக்கிறாய், मन्नत करके प्रार्थना करने लगी, பொருத்தனை செய்து ஜெபிக்கிறாய். मन्नत करके प्रार्थना करने लगी। தேவனுடைய பிள்ளை இருதயத்தில் சமாதானம் இல்லையா? क्या मन में शांति नहीं है? தேவனுடைய சமூகத்தில் பொருத்தனை பண்ணி ஜெபியுங்க. परमेश्वर के सम्मुख में मन्नत मांगकर प्रार्थना करो। கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் சமாதானத்தை நதியை போல பாய வைப்பார். परमेश्वर आपके मन में शांति की नदी बह निकलाएगा। அவள் ஜெபித்து முடிக்கிறாய். प्रार्थना का समाप्त किया, அங்கே பிரதான ஆசாரியர் ஏலி உட்கார்ந்து இருக்கிறார். वहाँ पर महायाजक एली बैठा हुआ है। அவர் சொன்னார், उसने कहा, இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்ட உன் விண்ணப்பத்தின்படியே உனக்காக கடவுதி. इस्राएली परमेश्वर से जो तूने विनती किया तेरी मनचाहा पूरा हो நீ जाए। சமாதானத்தோடு போ, तू शांति से जा, சமாதானத்தோடு போ. तू कुशल से जा। தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய இருதயத்தின் துக்கத்தை பிரதான ஆசாரியன் கூட கண்டுகொள்ள முடியவில்லை. उसके मन की दुख को महायाजक तक पहचान नहीं पाया, அவளுடைய கண்ணீரை மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. उसके आंसू को दूसरे समझ नहीं पाए। அவள் ஏன் அழுறா என்கிற குறை கூட புருஷனுக்கு தெரியல. वो क्यों रो रही है इसे उसका पति तक समझ नहीं पाया। அவரு போய் கேக்குறாரு, ஏன் அழுறா, ஏன் அழுறா? वो पूछता है तू क्यों रोती है, क्यों रोती है? அண்ணாளுக்கு தெரியும், हन्ना जानती है யாரிடத்துல சொல்லியும் ஒரு பிரயோஜனம் இல்ல. किसी के पास बताने से कुछ फायदा नहीं। கர்த்தருடைய சமூகத்திலே போனாய், परमेश्वर के सम्मुख में गई, தன் இருதயத்தை உடைத்து ஊற்றினாய், अपने मन को उंडेल कर तोड़ दी, கர்த்தரிடத்தில் தன் பாரத்தை எல்லாம் இறக்கி வைத்தாய். अपना सारा बोझ परमेश्वर के सामने रख दी। ஏலி நினைக்கிறான், एली ने सोचा இவள் குடித்து விட்டு வந்து தேவனுடைய ஆலயத்தில் உளறி கொண்டிருக்கிறாள். शायद ये नशे में है। அந்த அந்த சூழ்நிலையிலே அவள் ஏலிடத்தில் சொல்கிறாள், उस परिस्थिति में वो एली से कहती है, உமது அடியாள் மதுவாயிலும் குடியாயிலும் நான் குடிக்கவில்லை, मैं मुझ दासीन ना कोई मद पी हूँ ना ही कोई नशे में हूँ, நான் சிறுமைப்பட்டவள், मैं दीन हूँ, நான் நெருக்கப்பட்டவள், मैं गरीब हूँ। கர்த்தருடைய சமூகத்தில் நீ இருதயத்தை ஊற்றி விட்டேன் என்றாய். हे परमेश्वर के सम्मुख में अपने मन को तोड़ कर उंडेल दिया हूँ। ஏலி சொல்லுகிறார், एली कहता है சமாதானத்தோடு போ, कुशल क्षेम से जा, சமாதானத்தோடு போ. कुशल से जा। இஸ்ரவேலின் தேவனிடத்தில் நீ வேண்டிக் கொண்ட காரியத்தின்படியே கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். इस्राएली परमेश्वर से जो तुमने विनती किया है वो सब कुछ पूरा हो जाएगा। அவருடைய இருதயத்தில் பெரிய சந்தோஷம். उसके मन में बड़ी शांति। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, அன்னாள் எத்தனை வருஷம் கண்ணீர் வடித்தாலும் தெரியவில்லை. पता नहीं हन्ना कितनी साल से आंसू बहा रही थी, ஆனா தேவ மனுஷன் சொன்ன ஒரு வார்த்தை, लेकिन परमेश्वर ने कहा, परमेश्वर का सेवक ने कहा हुआ बात, நீ சமாதானத்தோடு போ, तू कुशल से जा। கர்த்தரிடத்தில் எதை கேட்டாயோ அதை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். जो तुमने परमेश्वर से मांगा वो तुम्हें मिला जाएगा। அதற்கு பிறகு இந்த அன்னாள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. उसके बाद ये हन्ना कभी दुखी चेहरे से न रही। உள்ளத்திலே சமாதானம் இல்லாவிட்டால் முகத்திலே துக்கத்தை வெளிப்படுத்துகிறது. उसका मन में भले ही चिंता हो लेकिन उसके मन में प्रकट हो जाता है। அவளுடைய முகம் துக்கமாய் இல்லை. उसका चेहरा कभी लज्जित नहीं हुआ। கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார். परमेश्वर ने हन्ना को स्मरण किया। கர்த்தர் அன்னாளை நினைத்தருளி परमेश्वर ने हन्ना को स्मरण किया। அவள் கேட்டுக்கொண்டபடியே ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். उसने जैसा मांगा वैसे ही बालक दिया। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகள் சமாதானத்தை தருகிறவர் கர்த்தர். शांति देने वाला
वाला परमेश्वर है। எவ்வளவு காசு பணம் இருந்தாலும் சமாதானம் கிடைக்காது. कितना भी धन हो पैसा हो शांति नहीं मिलेगी। எவ்வளவு படித்திருந்தாலும் ஆட்கள் பழக்கம் இருந்தாலும் சமாதானம் தர கிடைக்காது. कितना भी पढ़ा लिखा हो जान पहचान हो लेकिन शांति नहीं मिलेगी। சமாதானத்தை தருகிறவர் கர்த்தர் ஒருவரே. शांति देने वाला केवल एक ही परमेश्वर है। பேதுரு சகோதரிய குறித்து நாம் வாசிக்கிறோம். पवित्र शास्त्र में एक व्यक्ति के बारे में पढ़ते हैं। மார்க் 5வது அதிகாரத்தில் இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. मरकुस 5वां अध्याय में घटना लिखी गई है। அதில் 34வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் यदि 34वां वचन पढ़ोगे, இயேசு அந்த ஸ்திரீயை பார்த்து यीशु ने उस स्त्री से कहा, சமாதானத்தோடு போ, कुशल से जा உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு. और अपनी इस बीमारी से बचे रहे। டாக்டர்களால் கைவிடப்பட்ட ஒரு சகோதரி, डॉक्टर के द्वारा छुड़ाई गई हुई स्त्री, மருந்து மாத்திரைகளால் கைவிடப்பட்ட ஒரு சகோதரி, दवा खा खा कर थकी हुई स्त्री, மக்களால் புறக்கணிக்க வைக்கப்பட்ட ஒரு சகோதரி, लोगों से ठुकराई गई स्त्री, தன் வியாதி நிமித்தமாக अपनी बीमारी के कारण தன் ஆஸ்தியெல்லாம் விற்று செலவழித்தாள். अपना सारा धन दौलत नष्ट कर दी। ஆஸ்தியெல்லாம் விற்று அந்த வியாதியை பார்க்கிறாள். अपनी धन दौलत को बेचकर उसने वैद्यों को खर्च कराया। எவ்வளவுதான் வைத்தியம் பார்த்தாலும் कितने ही वैद्य करने पर भी சற்றும் குணமடையவில்லை. थोड़ा भी चंगा नहीं हुआ। இன்னைக்கு அநேகர் வியாதி வரும்போது आज कई लोग बीमारी के समय எத்தனை லட்சம் போனாலும் பரவாயில்ல, कितना लाख जाए चलेगा, எனக்கு உயிர் கிடைச்சா போதும். मुझे जान मिले அது மனுஷனா பிறந்த எல்லாருக்கும் அந்த இருதயம் ये இருக்குது. हर इंसान के अंदर एक विचार होती है। எவ்வளவு போனாலும் பரவாயில்ல, कितना भी खर्च हो जाए, என் நிலத்தை வித்துனாலும் என் பிள்ளைய பாப்பேன், मैं अपना जमीन बेच दूंगा, मैं बच्चे को எனக்கு संभालूंगा, இருக்கிறதை எல்லாம் வித்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளை எனக்கு உயிரோட भले கிடைக்கணும். मेरे पास जो भी कुछ है सब बेच डालूंगा लेकिन मेरा बच्चा मुझे मिल जाना இந்த चाहिए। சகோதரி அப்படிதான் செய்தாள். ये बहन ने वैसे ही कही, தனக்கு உண்டான எல்லா ஆஸ்திகளையும் விற்றாள். अपने पास जितना धन दौलत था सब बेच डाली, எல்லாவற்றையும் விற்று அதன் மூலமாய் அவள் செலவழித்தாள். सब बेचकर उसने खर्च किया, சற்றாயிலும் குணமடையாமல், लेकिन फिर भी बिल्कुल भी बीमारी कम नहीं हुई, கொஞ்சம் கூட குறைவில்லை. थोड़ा भी कम नहीं हुआ। இந்த சூழ்நிலையில इसी परिस्थिति में ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே, लोगों के बीच में, திரளான ஜனங்களுக்கு மத்தியிலே कई लोगों के बीच में அவள் நுழைந்து சென்றாள். वो वहां पर प्रवेश की, இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். यीशु मसीह के वस्त्र की किनारे को छुई, இயேசுவின் சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. यीशु के शरीर से एक सामर्थ उतर आया, அந்த வல்லமை இந்த சகோதரிக்குள்ளே பாய்ந்த போது और वो सामर्थ जब स्त्री के अंदर प्रवेश हुआ, அந்த நிமிஷமே அந்த சகோதரி ஆரோக்கியம் அடைந்தாள். उसी क्षण मात्र में वो स्त्री चंगा हुई। அவங்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது, लिखा गया है, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுடைய வஸ்திரத்தின் வழியாய் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீகள் கடந்து போனபோது यीशु मसीह का सामर्थ उसके कपड़े के द्वारा जब इस स्त्री के अंदर प्रवेश हुआ, அந்த நிமிஷமே அவள் தன் வாழ்க்கையிலே தன் சரீரத்திலே ஆரோக்கியத்தை உணர்ந்தாள். उसी क्षण मात्र में अपने शरीर में वो चंगा पाई। இயேசு சொல்லுகிறார், यीशु ने कहा, ஸ்திரீயே, हे स्त्री, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. तेरा विश्वास तुझे बचाया है, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. तेरा विश्वास ने तुझे चंगा किया है। உன் வேதனை நீங்கி சமாதானத்தோடு கூட போ. तू अपने दुख से दूर होकर कुशल से जा, வேதனை நீங்கி சமாதானத்தோடு போ. तेरा दुख से दूर होकर कुशल से जा। தேவனுடைய பிள்ளைகள் கிருபையை கத்த தருவது, अनुग्रह भी परमेश्वर देता है, சமாதானம் கத்த தருவது, शांति भी परमेश्वर ही देता है, ஆசீர்வாதம் கத்த தருவது. आशीर्वाद भी परमेश्वर ही देता है। நம்முடைய முயற்சினால பிரயாசத்தினால ஒன்றை பெற்றுக் கொள்ள முடியாது. हमारी प्रयास से हमारी मेहनत से हम कुछ नहीं पाएंगे। இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த நாட்களில் உங்களுக்கு தருவார். इस आशीर्वाद को इन दिनों में परमेश्वर आपको देगा, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीर्वाद देगा। ஒன்றுமில்லாத உங்களுக்கு கர்த்தர் தம்முடைய கிருபையை தருவார். जो तुम्हारे पास कुछ भी नहीं वो आपके परमेश्वर अपना अनुग्रह देगा, உங்களுக்கு சமாதானம் அருளி செய்வார். परमेश्वर तुम पर शांति देगा। ஆசீர்வாதமும் கிருபையும் சமாதானமும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்குமேயானால் आशीर्वाद अनुग्रह और शांति जब किसी व्यक्ति के जीवन में हो, அதை பார்க்கிற பெரிய ஐஸ்வர்யவான் இந்த பூமியில் ஒருவனும் இல்லை. इससे बढ़कर और बड़ा धनी व्यक्ति कोई भी नहीं है। கர்த்தருடைய கிருபை நம் கூட இருக்குமேயானால் यदि परमेश्वर का अनुग्रह हमारे साथ रहे, அது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். वो परमेश्वर हमारे साथ है। கர்த்தர் கூட இருப்பாரானால் यदि यहोवा हमारे साथ रहे, நாம் தைரியமாய் சொல்ல முடியும், हम धैर्य से कह सकते हैं, கர்த்தராலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், यहोवा के द्वारा एक सेना में प्रवेश करूंगा, அவராலே ஒரு மதிலை நான் தாண்டுவேன். उसी के द्वारा एक शहरपना को फांदूंगा। இந்த தைரியம் நமக்குள்ள வரும்போது ये धैर्य जब हमारे अंदर आएगा, உள்ளத்துல கலக்கம் மாறி போகிறது, मन की चिंताएं दूर हो जाती है, உள்ளத்தில் இருக்க பயம் மாறி போகிறது, मन का डर दूर हो जाता है, இருதயத்தில் இருக்க கொந்தளிப்பு மாறி போகிறது, मन की व्याकुलता दूर हो जाती है। தேவ சமாதானம் உங்கள் உள்ளத்தை ஆளுகை செய்கிறது. ईश्वर
आपके मन को घेर लेता है। இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு தந்து इन सारे आशीर्वाद को आपको देकर அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல. ऐसे ही छोड़ नहीं देता। கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதிக்கிறார். हमारा परमेश्वर धर्मी को आशीष देता है। அவருடைய காருண்யத்தினால் உங்களை சூழ்ந்து கொள்ளுகிறார். अपनी करुणा से आपको घेर लेता है। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको भी आशीष करेगा। ஆசீர்வதிக்கிற கர்த்தர் आशीष करने वाला परमेश्वर உங்கள் ஆசீர்வாதத்தை சத்துருக்கு எடுத்து போடாதபடிக்கு आपके आशीर्वाद को शत्रु बिगाड़ न दे। உங்களை சுற்றிலும் வேலி அடைத்து आपकी चारों तरफ बाड़ा बांध कर கர்த்தர் உங்களை பாதுகாத்து வழி நடத்துவார். परमेश्वर आपकी रक्षा करके आपकी अगुवाई करेगा। நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். हम सब प्रार्थना நம்ம करेंगे। எல்லாரும் ஜெபிப்போம். हम सब प्रार्थना करेंगे। கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நமக்கு परमेश्वर का प्रतिज्ञा वचन हमारा है। விசுவாசிக்கிறவர்களுக்கு அந்த வாக்குத்தத்தம் சொந்தமாக विश्वास करने वालों के लिए वो आशीर्वाद मिलेगा। உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சிக்கும். आपका विश्वास आपको उद्धार करेगा। உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்காக கடவும். आपके विश्वास के अनुसार आपके साथ होवे। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் परमेश्वर का प्रतिज्ञा वचन கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவே. यहोवा परमेश्वर तुझे आशीष दे और तेरी रक्षा करे। கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவே. यहोवा तुझ पर अपनी मुंह की प्रकाश चमकाए और तुझ पर अनुग्रह करे। கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவே. यहोवा तुझ पर अपनी मुंह फिराए और तुझे शांति दे। கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களை ஆசீர்வதிப்பார். इस महीने में परमेश्वर आपको आशीष करेगा। கர்த்தர் இந்த மாதத்திலே கர்த்தர் தம்முடைய கிருபையை உங்களுக்கு கட்டளையிடுவார். इस महीने में परमेश्वर अपना अनुग्रह आपको देगा। கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களுக்கு சமாதானத்தை தருவார். इस महीने में परमेश्वर आपको शांति देगा। சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்வார். शांति के साथ जीवन बिताओगे। வேதனை இல்லாத கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று ஜீவிக்க உதவி செய்வார். बिना वेदना के आशीर्वाद को पाने के लिए सहायता करेगा। கர்த்தருடைய கிருபையை நீங்கள் பற்றிக் கொள்ளும்போது आप जब परमेश्वर के आशीर्वाद को धर लोगे, கர்த்தருடைய கிருபை உங்களை விட்டு விலகாதிருக்குமேயானால் परमेश्वर का अनुग्रह यदि आपसे दूर न होवे, கர்த்தர் வெள்ளிய பொன்னுமுள்ள சீமானாகிய ஆபிரகாமை போல सोना और चांदी का युक्त आशीर्वाद धनी व्यक्ति के समान கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपका आशीर्वाद करेगा। கர்த்தருடைய காருண்யம் பெரியது. यहोवा की करुणा महान है। கர்த்தருடைய காருண்யம் ஒரு மனுஷனை உயர்த்து. यहोवा की करुणा किसी व्यक्ति को उन्नति करता है। கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்கு. यहोवा का अनुग्रह तुम्हें संभालेगा। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीर्वाद தேவனுடைய करेगा। பிள்ளைகள் எல்லாரும் வாய் திறந்து ஜெபிங்க. सब मुंह खोल कर प्रार्थना कीजिए। கர்த்தரை நோக்கி பாருங்கள். यहोवा की ओर देखिए। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करेगा। கர்த்தர் உங்களை சுற்றி வேலி அடைப்பார். चारों तरफ आपकी बाड़ा बांधेगा। கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். अनुग्रह देगा। கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் தருவார். परमेश्वर तुम्हें शांति देगा। இவைகளெல்லாம் கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ये सब परमेश्वर इसी महीने में देने का वादा करता है। இது கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். ये परमेश्वर ने दिया हुआ प्रतिज्ञा वचन है। வாக்குத்தத்தத்தை விசுவாசியுங்கள். प्रतिज्ञा वचन पर विश्वास करो। வாக்குத்தத்தத்தை மறந்து போகாதீர்கள். प्रतिज्ञा वचन को भूल नहीं जाना। ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனத்தை அறிக்கை செய்து ஜெபியுங்கள். हर दिन प्रतिज्ञा वचन को कबूल कीजिए। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करे। எல்லாருடைய கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவேன். सब कोई ताली बजाकर परमेश्वर को धन्यवाद करेंगे। Glory. ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவரே வாக்குத்தத்த வசனம் பிள்ளைகள் ஒவ்வொரு வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஐயா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நிறைவேறட்டும் ஐயா. Glory உமக்கு நன்றி 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 நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி நாதா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே आपने हमें स्मरण किया परमेश्वर आपको धन्यवाद। आप हमें स्मरण किया परमेश्वर आपको धन्यवाद। हालेलुया हालेलुया हालेलुया। நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். धन्यवाद प्रभु। हम सब खड़े हो जाएंगे। உம்மை நேசித்தே நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உண்மை வாஞ்சையா என்றும் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்தே நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்றும் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே. உண்மை உள்ளவரே உம்மை என்று துதித்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே. உண்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவே. உம்மை நேசித்தே நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உண்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்தே நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. வேண்டாம்
வேண்டான்னு கிடந்த எந்த வாழ்வை வேண்டும் என்றீரே. கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணினீரே. வேண்டான்னு கிடந்த எந்த வாழ்வை வேண்டும் என்றீரே. கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணினீரே. இயேசுவே உந்தன் அன்பையை பாடிடுவே. இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவே. இயேசுவே உந்தன் அன்பையை பாடிடுவே. இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்று மாறாதிப்பே. உண்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவே. என்னை அழைத்தவரே என்றென்று மாறாதிப்பே. உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. இருளாய் கிடந்த எந்த வாழ்வை ரட்சிப்பை தந்தீரே. அநேகர் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்தீரே. இருளாய் கிடந்த எந்த வாழ்வை ரட்சிப்பை தந்தீரே. அநேகர் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்தீரே. இயேசுவே உந்தன் அன்பையை பாடிடுவே. இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவே. இயேசுவே உந்தன் அன்பையை பாடிடுவே. இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்று மாறாதிப்பே. உண்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்று மாறாதிப்பே. உண்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. நிலையில்லாத எந்த வாழ்வில் நிலையாய் வந்தீரே. நித்தியமான வீட்டை குறித்து நம்பிக்கை தந்தீரே. நிலையில்லாத எந்த வாழ்வில் நிலையாய் வந்தீரே. நித்தியமான வீட்டை குறித்து நம்பிக்கை தந்தீரே. இயேசுவே உந்தன் அன்பையை பாடிடுவே. இயேசுவே உந்தன் வருகைக்காய் காத்திருப்பே. இயேசுவே உந்தன் அன்பையை பாடிடுவே. இயேசுவே உந்தன் வருகைக்காய் காத்திருப்பே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்று மாறாதிப்பே. உண்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்று ஆராதிப்பே. உண்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. கர்த்தர் மட்டும் நம்மோடு கூட இருந்து நம்முடைய ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிப்படினால तक परमेश्वर हमारे संग्रह कर आराधना को आशीष किया, इसलिए நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் हम सब परमेश्वर को धन्यवाद करेंगे. धन्यवाद 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 धन्यवाद. கர்த்தருடைய நாம மகிமைக்காக காணிக்கை கொடுத்து தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆஸ்வதிக்கும்படியாக परमेश्वर के नाम की महिमा के लिए जो भी दान दिए उनकी हाथ की कमाई को परमेश्वर आशीष कर देने के लिए நம்ம எல்லாரும் கர்த்தரை हम सब परमेश्वर को धन्यवाद करेंगे. धन्यवाद धन्यवाद धन्यवाद.
கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனத்தின்படியே परमेश्वर ने हमको दिया हुआ प्रतिज्ञा वचन के अनुसार கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவு. यहोवा तुझे आशीष दे और तेरी रक्षा करे। கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு மேல் கிருபையாய் இருக்க கடவு. यहोवा तुझ पर अपनी मुंह की प्रकाश चमकाए और तुझे अनुग्रह दे। கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி यहोवा अपनी मुख तुझे तेरी ओर फेरे உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவு. और तुझे शांति दे। இந்த வாக்குத்தத்த வசனத்தின்படியே इसी प्रतिज्ञा वचन के अनुसार கர்த்தருடைய ஆசீர்வாதம், परमेश्वर का आशीर्वाद, கர்த்தருடைய கிருபை, यहोवा की अनुग्रह, கர்த்தருடைய சமாதானம், यहोवा की शांति, எல்லாவற்றையும் सब कुछ ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் हर एक के जीवन में கர்த்தர் கட்டளையிடுவது மட்டுமல்லாமல் परमेश्वर प्रदान करना ही नहीं கர்த்தரை வேலியடைத்து பாதுகாக்கவே, बल्कि बाड़ा बांध कर रक्षा करने के लिए ஒவ்வொருவரும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க हर एक कोई परमेश्वर के आशीर्वाद को पाने के लिए கர்த்தர் உதவி செய்யும்படியாய் परमेश्वर सहायता करने के लिए நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். सब परमेश्वर धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। பிதாவாகிய தேவனை पिता ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद। குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை पुत्र ஸ்தோத்திரிப்போம். यीशु मसीह को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। பரிசுத்த ஆவியானவரை पवित्र ஸ்தோத்திரிப்போம். आत्मा जी को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। நல்ல ஆண்டவரே மே துதிக்கிறோம். अच्छा परमेश्वर हम आपको धन्यवाद करते கர்த்தர் हैं। இந்த கால வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். परमेश्वर आपने दिया हुआ इस सुबह के समय के लिए धन्यवाद प्रभु। உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. परमेश्वर के सम्मुख में आई हुए हर एक को प्रभु जी आप आशीष உம்முடைய कीजिए। பிள்ளைகளை சகல விதத்திலும் ஆசீர்வதியும். आप अपने बच्चों को सभी तौर से आशीर्वाद அந்த कीजिए ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகளுக்கு பரிபூர்ணமா இருக்கட்டும். और वो आशीर्वाद आपके बच्चों के जीवन में परिपूर्ण होवे। அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க அதை காத்துக்கொள்ள பரிசுத்த ஆவியார் வேலெடுத்து பாதுகாப்பீராக. उसे आशीर्वाद का अनुभव करने के लिए और रक्षा करने के लिए पवित्र आत्मा जी की बाड़ा बांध दीजिए। நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். आपके शुभ नाम को महिमा कीजिए। தேவனுடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரியும். परमेश्वर के लोगों ने दिए हुए दान को परमेश्वर आप आशीष कीजिए। கர்த்தரை ஆசீர்வதித்து உம்முடைய பிள்ளைகளுக்கு பல மடங்காய் திருப்பி आप கொடுப்பீராக. उसे आशीष करके कई गुना अधिक परमेश्वर आप उनके जीवन में पलटा दें। உம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். आपके शुभ नाम को महिमा कीजिए। எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் हमें அர்ப்பணிக்கிறோம். नम्र होकर आपके हाथ में समर्पण करते हैं। ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். उद्धार करता यीशु मसीह के नाम से मांगते प्यारे पिता ஆமென். आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல பாவங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा परमेश्वर यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய சிநேகம் पवित्र आत्मा जी का अनन्य सहभागिता இன்றும் என்றும் சகல நாட்களிலும் आजकल सदा सर्वदा நம் அனைவரோடு கூட இருப்பதாக. हमारे सबके संग रहे। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आप सबको आशीष करे।